11th English, Unit 1, poem Once Upon a Time, written by Gabriel O'Cara. About the author, Gabriel O'Cara. He was born in 1921 and died 2019. He is considered to be one of the first modern African poets. Born in Nigeria, he uses folklore, religion, myth, and social issues to explore tradition and transition. His first work appeared in the magazine Black Orifice from 1957. This poem is included in his book The Fisherman's Invocation, published in 1978. Once Upon a Time. இந்த போயமில் கேப்ரியல் ஒக்காரா தான் சின்ன குழந்தைய போல் இருக்கணும் அப்படின்னு ஏங்குறாரு. அது ஏன் அவர் அப்படி ஏங்குறாரு, ஏன் அவருக்கு அந்த ஆட்டிடியூடு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவை எப்படி பிரிட்டிஷ் பீப்புள் கலோனலைஸ் பண்ணி நம்மளை ரூல் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஆஃப்ரிக்காவையும் கலோனலைஸ் பண்ணி அவங்கள ரூல் பண்ணாங்க. அவங்க ரூல் பண்ணி இப்போ இண்டிபெண்ட் ஆகிட்டாலும் ஆஃப்ரிக்கன் பீப்புள் கிட்ட அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், பிரிட்டிஷ் பீப்புளோட கல்ச்சரோட இம்பேக்ட் அப்படியே இருக்குது. ஸோ நேட்டிவ் ஆஃப்ரிக்கன் முன்னாடி ஒரு காலத்தில் எப்படி ஒரு இன்னோசென்ட்டான பீப்புளாக இருந்தாங்களோ அந்த ஆட்டிடியூட் இப்போ மறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்ற போயம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கேப்ரியல் ஒக்காரா தன்னோட மகன்கிட்ட சொல்கிறாரு, இன்னொரு காலத்தில் என்னோட நேட்டிவ் பீப்புள் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருந்தாங்க. அவங்க சிரிக்கையில் மனசார சிரித்தாங்க. ஆனால் இப்போ அவங்க மனசார சிரிக்கிறதில்ல. அவங்களோட சிரிப்பு ரொம்ப போலியானதாக இருக்குது. வெள்ளை சிரிப்புன்னு சொல்லுவாங்களோ அது போல் இருக்குது. வெறும் பற்கள் மட்டும் தெரியுது. அவங்களோட கண்களில் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இல்லை. முன்னொரு காலத்தில் நம்ம யாரையாவது பார்த்தோம்னா சந்தோஷத்தில் கை குலுக்குவோம். அந்த கை குலுக்கிறதுல எவ்வளோ ஒரு அன்பு அந்யோன்யம் இருக்குமோ, ஆனால் இப்போ அது இல்லை. அந்த கை குலுக்கையில் என்ன பார்க்குறாங்க, என்னோடய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது, என்னோடய பாக்கெட்ஸ் எம்டியாக இருந்தால் அந்த கை குலுக்கிறது வேணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம யாராவது உறவினர் வீட்டுக்கு போனோம்னா, இது உங்கள் வீடு போல் நினச்சிக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருங்க அப்படின்னு அன்பாக சொல்கிறாங்க. முதல் முறை அது நல்லா இருக்குது, இரண்டாவது முறை பரவாயில்லாமல் இருக்குது, மூணாவது முறை அவங்களோட கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து மகனே நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, என்னோட உடையை நான் எப்படி அடிக்கடி மாற்றுறேனோ அதே மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட முகத்திரையை மாற்றிக்கிறேன். ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், அப்புறமா ஹவுஸ் ஃபேஸ், இப்படி மிக்ஸ்டான ஒரு போர்ட்ரேட்டை என் முகத்தில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியான சிரிப்பும் எப்படி நான் ஃபோட்டோவில் போஸ் கொடுப்பேனோ அந்த மாதிரியான சிரிப்பை கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸை நான் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் பார்த்து நானும் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஒருத்தன் என்னை விட்டு போனால் போதும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்கிட்ட மறுபடியும் சந்திப்போம் குட் பை அப்படின்னு போய் சொல்கிறேன். ஒருத்தனை சந்திச்சதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, ஆனால் glad to meet you அப்படின்னு போய் சொல்கிறேன். ஒருத்தன்ட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அது மிக மிக போர்டாக இருக்குது, மொக்கையாக இருக்குது, ஆனாலும் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு போய் சொல்கிறேன். ஆனால் இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. முன்னொரு காலத்தில் நானும் உன்னை போல தான் இருந்தேன். என்னோடய சிரிப்பு ரொம்ப உண்மையானதாக இருந்துச்சு, சின்சியராக ஹானஸ்டாக இருந்துச்சு. ஆனால் உன்னை மாதிரி நான் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்னா என்னோட சிரிப்பு பாம்பின் கொடுக்கு போல விஷமாக தெரியுது. அதனால மகனே, உன்னை போல நான் சிரிக்கணும், உன் உண்மையான சிரிப்பு போல என் சிரிப்பு இருக்கணும். அதனால் எனக்கு உன்னோட சிரிப்பை கற்றுக்கொடு அப்படின்ட்டு ஒக்காரா தன்னோட மகன்கிட்ட கேட்குறாரு. Let me understand through the poem.
Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth, while their eyes block cold eyes search behind my shadow. In this stanza, the first line suggests that this poem is going to be based on story, as a kind of a story. The speaker is addressing his son, so this could well be further beginning to explain how things used to be, how people they used to laugh with their hearts and eyes back in the past. In contrast, nowadays, laughter is more of show of teeth and the eyes are cold and looking for something other than the real person. So already the present is being judged by past. The speaker prefers the attitude of people from the past. There is a feeling that negative change is here. Next stanza. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone. Son, now they shake hands without hearts while their left hands search my empty pockets. In this stanza, the art of shaking hands has also changed. In the past, a greeting was genuine. A person welcomed for who they were. But nowadays, people shake hands with one eye on your status, your financial status. People are no longer genuinely warm towards others. People are on the make, wanting to get something from you. That stanza, feel at home, come again, they say. And when I come again and feel at home once, twice, there will be no thrice, for then I find doors shut on me. In this stanza, people invite you around to their homes, making out as if you are important to them. But if you don't measure up socially or your status isn't quite right, you're not invited again. The alienation continues. People nowadays are artificial and fickle because of the change in culture. Fourth stanza. So I have learnt many things, son. I have learned to wear many faces like dresses: home face, office face, street face, horse face, cocktail face, with all their conforming smiles like a fixed portrait smile. The first three stanzas outline the speaker's perception of changing culture and attitudes and values in his country. In this stanza, he describes how the speaker himself had to change and learn in order to comply. He uses a comparison faces to dresses to highlight the various personas he took on, all the while smiling. The repeated use of a face affixed to various places and situations is highly visual. Fifth stanza. And I have learned too to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. In this stanza, poet also has become adept at the heartless handshake and hello to the smile. Plus, he knows how to deceive people with his favors and welcomes and false politeness. Basically, he is saying that he has become an integral part of this new culture. It's been quite an education for him. Sixth stanza. Believe me, son, I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh. For my laugh in the mirror shows only my teeth like snakes bare facts.
In this stanza, the poet describes how he used to feel. It's that he is talking to a child who has not yet experienced the change of heart, who has not yet been influenced by the environment and the society which he lives. He says, "But believe me, son," here emphasizing with regret, "I want to be what I used to be. I want to unlearn all these muting things." These lines describes his desperation to go back to his old innocent ways, where he felt life was simple and his emotions were honest. What he wants most is to be able to laugh in innocence again. He likens himself to a snake. His teeth holds something toxic, even dangerous. Last stanza. Show me, son, how to laugh. Show me how I used to laugh and smile once upon a time when I was like you. In this stanza, poets comes clean. He wants the son to show how to regain this lost innocence, how to laugh and smile like in the old days when he was young and carefree, and the culture encouraged openness and honesty, a pure identity. Conclusion. The tone of Once Upon a Time is nostalgic and perceives a little ironic. The speaker dearly wishes to relearn how to smile, a genuine smile again, how to laugh without pretension. But will he really be able to learn from the youngster? The speaker is honest. He clearly wants to get back to a time he perceives as pure and innocent and good. In the old African culture, before the Western values crept and took over. I hope you understood. Thank you.